டீச்சர்ஸ் ஃப்ளாக் டே ஃபண்டு எப்படி நம்ம அனுப்புறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. உங்களுடைய ப்ரௌசரில் வந்து ஃப்ளாக் டே ஃபண்டு அப்படிங்கிறத டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். முதல்ல வரக்கூடிய ஃப்ளாக் டே tngov.in அப்படிங்கிறத நம்ம டச் பண்ணிக்கலாம். இப்போ அந்த வெப்சைட்டு ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனதும் மேலேயே உங்களுக்கு கான்ட்ரிபியூட் நவ் அப்படின்னு இருக்குது. அதை டச் பண்ணிங்கன்னா ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகுது. அதில் உங்களுடைய நேமை டைப் பண்ணிக்கிறீங்க. மொபைல் நம்பர் டைப் பண்ணுறீங்க. மெயில் அட்ரஸ் டைப் பண்ணிக்கிறீங்க. பின்கோட், வெதர் யூ நோ த ரெஃபரல் ஆஃபீஸர் கோடு அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும்னா எஸ்ன்னு போடலாம், தெரியாதுன்னா நோன்னு போடலாம். நோன்னு போட்டிங்கன்னா அதை சர்ச் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கோம். இப்போ செலக்ட் டிஸ்ட்ரிக்ட் ஈரோடு அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறீங்க. டெஸ்டினேஷன், அவங்களுடைய டெஸ்டினேஷன் என்ன அப்படிங்கிறத இதிலேருந்து அந்த லிஸ்ட்லேருந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கும்போது சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர், அவங்க டிபார்ட்மெண்ட் வந்து அவங்கவுங்க இதுக்கு ரிலவெண்ட் ஆஃபீஸர்ஸை நம்ம ஹெட் ஆஃபீஸர்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அப்படிங்கிறது வந்து சென்டரில் இருக்குது பாருங்கள். இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிங்கன்னா ஆஃபீஸர் ரெஃபரல் கோடு அப்படிங்கிறது அதிலே வருது. சிஇஓ ஈரோடு அப்படின்னு இருக்குது, ERD. சப்போஸ் நமக்கு வந்து அந்த கோடு முதலே தெரியும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், இந்த நோக்கு பதிலாக எஸ் கொடுத்துட்டு இதில் டைப் பண்ணலாம். ரெஃபரல் கோடை டைப் பண்ணலாம். ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணுங்கள், CEO ERD. இப்படி டைப் பண்ணிட்டீங்கன்னா வெளிப்பக்கமாக எங்கேயாவது டச் பண்ணிங்கன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிலவெண்ட்டு டெசிக்னேட்டரி யார் அப்படின்னு அதில் வந்துடுது. சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர்னு வந்துடுது. இப்போ அமௌண்ட் கொடுக்குறோம். ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன், ஐ அக்செப்ட், அதை கொடுக்குறோம். இது நிறைய பேருக்கு அதில் தெரியறதில்ல. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அதில் ரொம்ப மைனூட்டாக இருக்கிறதுனால கண்டுபிடிக்க முடியறதில்ல. அதில் கிளிக் பண்ணிங்கன்னா தான் மேக் பேமெண்ட் வருது. நம்ம கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு மேக் பேமெண்ட்டுக்கு போகும். அது இந்த மேக் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் QR கோடாக ஓப்பன் ஆகும். UPIயில் ID கொடுத்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் QR கோடை ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு மொபைல்லேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாக அது முடியும். இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.